அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டிவைஸ் கிளாஸ் டியூஷன்லேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம போன வகுப்புலலாம் பார்த்துக்கிட்டே வரோம். உயிர் எழுத்துக்கள் நான் ஒன்றும் எப்படி எழுதுறது நான் பேசிக் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறது ரொம்ப சுலபம் தான். ஓகே, நான் எழுதுகிறேன், நீங்கள் முதல்ல பாருங்கள். இதுதான், இப்படி தான் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எழுது, நான் உங்களுக்கு போன வீட்டில் ஏற்கனவே ஒரு அடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ எப்படி எப்படி எழுதணுமோ அதே தான். மேலே ஒரு சுழிச்சிட்டு கீழே, ஆனால் இது கீழே இறங்கணும். கீழே இறங்கிட்டு விட்டுட்டு இப்படி வரணும். இதுதாங்க இதே தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாரி தாங்க. ஒரு நாளும் நீங்கள் ஒரு புத்தகத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நேரத்தில் அந்த புத்தகத்தை ஒரு பேனாவை எடுத்து நீங்கள் எழுதிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு அது சுலபமாகிருங்க. பாருங்கள், இப்படி தான் எழுதணும். இதேமாரி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று எழுது ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே அது உங்களுக்கு எழுதுன மாரியே இருக்கும். உங்களுக்கு அது மனப்பாடம் ஆன மாரியே இருக்குங்க. ஓகேங்களாங்க? மேலே இப்படி சுழித்து இப்படி இறங்கி கீழே வந்துட்டு இப்படி இழுக்கணும். இதுதான் நான் சொன்ன மாரி தாங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாகிருங்க. புரியுதுங்களாங்க? ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் நான் சொல்லி தருவேன். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இன்னும் மேலும் நான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் பாருங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். நான் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் அவ்வளோதான். நம்ம அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன்.